பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் சயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் கிரேவிங்க. இந்த காளான் கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் சாதத்துகளுக்கு சாப்பிட்றத விட சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, இடியாப்பம் இதுகளுக்கு சேர்த்து சாப்பிடையில இன்னும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எப்படி டேஸ்ட்டாக பக்குவமாக பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க. அதற்கு சொல்லித்தர தான் நான் இருக்கேன். வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம். அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெயெல்லாம் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய போடுவோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நெய்ஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள். நெய்ஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல, அந்த பக்குவம் வரணும். அந்த கண்ணாடி பக்குவங்கிறது எப்படின்னாக்கா, நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரையில் வந்து அந்த உதிரியாக ஒத்தையாக வந்து தனியாக கலண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், தனியாக கலண்டு வந்துருச்சு. இதுதான் கண்ணாடி பக்குவங்கிறது. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதுக்கு உண்டான மசாலாக்கள்லாம் வந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த மசாலாக்கள்லாம் வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி நாங்கள் ரெடி பண்ண மசாலா தாங்க. என்னென்ன இங்கே பாருங்கள். ஒரு நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இந்த கொஞ்சம் காரம் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள். இது 3யும் போட்டு நல்லா வந்து அந்த அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிடுவோம். இந்த மசாலாவுக்குலாம் நல்லா வதங்கி வரையில் நல்ல வாசம் வரும். இப்போ வந்து 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட கலந்துக்குவேன். இதோட கலந்து இந்த தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இது வந்து இந்த பச்சை வாசம் எப்படி பச்சையாக வதங்கிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க, இந்த தக்காளியிலேருந்து அப்படியே அந்த மசாலா, தக்காளி எல்லாத்துலேயும் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அப்போ அதுதான் வந்து அந்த தக்காளி வதங்கினதுக்கான அடையாளம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இந்த பாருங்கள், நல்லா வதக்கி வருது பாருங்கள். எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா மசாலாவெலாம் வந்து நல்லா தக்காளியெல்லாம் வந்து அப்படியே பச்சை இதெல்லாம் வதங்கி இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல, இதுதான் பக்குவம். இப்போ நான் 2 பாக்ஸு வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து 200 கிராமு காளான் இருக்குது. நான் 2 பாக்ஸ் வந்து காளான் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதோட கலந்துப்போம். இந்த காளான் வந்து நம்ம கழுவையில் வந்து கொஞ்சம் அரிசி மாவும் உப்பும் போட்டு கழுவுனோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து அதில் உள்ள அழுக்குகள்லாம் போயிடும். அந்த உப்பு வந்து அதோட கிருமிகள்லாம் இருந்துச்சுனாலும் அந்த அழுக்குகள்லாம் கிருமிகளையெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். அந்த அரிசி மாவு நம்ம போட்டு கொரன்னு இருக்கிற அரிசி மாவு வந்து அதில் உள்ள அந்த கருப்பாக ஒட்டியிருக்கும் பாருங்கள், அந்த அழுக்குகளையெல்லாம் பிரித்து தனியாக எடுத்துடும். அதுக்கு அந்த அரிசி மாவும் உப்பும் போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கழுவுனீங்கன்னாக்கா இந்த வெள்ளை கலர் மாறவும் மாறாது. அப்படியே வந்து காளான் வந்து புதுசாக நல்லா இருக்குங்க. இது சின்ன டிப்ஸு தான், இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காளான்லாம் வந்து நான் மசாலாவோட சேர்த்து கலந்துட்டேன். இந்த காளானுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த காளானில் வந்து ஏற்கனவே தண்ணி சத்து உள்ளது காளான். அந்த தண்ணியெல்லாம் வந்து காளான்லேருந்து பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணி நான் இன்னும் சேர்க்கவே இல்லை. இதுக்கு வந்து தண்ணியே நம்ம சேர்க்கவே கூடாதுங்க. ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னாக்கா காளானில் விடுற தண்ணியும் வந்துடும். நம்ம சேர்க்குற தண்ணியும் அது எல்லாம் சேர்ந்து வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் காளானுக்கு. காளான் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நம்ம போட்டு மசாலாவோட கிண்டி அது இந்த காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வருதுல்ல, அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சோம்னா போதும். இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளவு தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். இதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி விடக்கூடாது. தண்ணி ரொம்ப விட்டுட்டோம்னா ரொம்ப நேரம் காளான் வெந்துச்சுனாக்கா வந்து காளானுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். அந்த காளான் வந்து ஒரு நசுக்குன்னு ஒரு சாஃப்டாக இருக்காது சாப்பிடையில். ஒரு ரப்பர் மாட்டம் நசுக்குன்னு போயிருங்க. அதுக்காக தான் ரொம்ப நேரம் வந்து நம்ம காளான், அப்புறம் இந்த இறால் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக விடக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணி விட்டு வருது பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியே வத்துற அளவுக்கு நம்ம போட்டால் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு இறக்கிடணும். அவ்வளோதான் இதோடைய வேலை காளானுக்கு. ரொம்ப டைமெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்துடுவோம். பாருங்கள் நான்
பேஸ்ட்டாக அடிச்சிட்டு வர்றதுக்கு இடையில தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பச்சை மல்லித்தூள், தாலி கரியானத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பேரில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அரிசி வடகம், கூழ் வடகம், இதெல்லாம் வந்து சுத்தமாகவும் சுகாதாரத்தோடு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். யாருக்கு தேவைப்படுறவங்க இந்த மசாலாக்கள் தேவைப்படுறவங்க, வடகம் தேவைப்படுறவங்களாம் இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சொல்லுவோம். உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குடமிளகாய் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த காளானோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை கருவேப்பிலை, நான் வந்து எண்ணெயிலலாம் கருவேப்பிலை போடலை. நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சோம்ல, அப்போங்கதைக்கு நான் கருவேப்பிலை போடலை. ஏன்னா வந்து இந்த பச்சை கருவேப்பிலை பச்சையாக போடையில் அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயில் அந்த மசாலாவெலாம் நம்ம வந்து அந்த பட்டை கிராம்பெல்லாம் தாளிக்கிறோம்ல, வெங்காயம்லாம் தாளிக்கிறோம்ல, அப்போ போட்டால் அப்போ ஒரு வாசமாக இருக்கும். நல்லா அது வந்து நல்லா கருவேப்பிலை வந்து அந்த முருகி அந்த முருகின வாசம் வரும். இப்படி பச்சையாக போடையில் இது இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நான் முந்திரி பருப்பை அரைச்சிட்டு வந்தேன்ல, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் முந்திரி பருப்புலாம் போட்டோன்னா நல்லா கிரேவி கொஞ்சம் இன்னும் திக்காயிரும். அந்த தண்ணி காளானில் இருந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே இந்த முந்திரி பருப்போடு சேர்ந்து நல்லா திக்காயிரும். இவ்வளோ தான் இந்த காளானுடைய வேலை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இருக்குதுன்ட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் நெய். இந்த நெய் வந்து அந்த காளானோட சேர்ந்து வர வாசம் அப்படி ஒரு வாசம் வருங்க. நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நான் தாளிக்கையிலலாம் நெய் போடக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக முடியையில் நெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தூவிட்டு இப்போ கஸ்தூரி மேத்தியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தூவி விட்டு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் தூவி விட்டேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோங்க. இது வந்து சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காளான் யாரும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதே போல் நீங்கள் சமைச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எப்படி உங்களை பாராட்டுறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். மசாலா பொருட்கள் யாராருக்கு வேணுமோ இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ரெடி பண்ணி தர்றோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.